தமிழ்நாடு நாடார் சங்க உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று கூடி இனி வரும் காலங்களில் திமுகவுக்கு யாரும் ஓட்டு போட வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு மனதோடு முடிவெடுத்திருக்கிறாங்க. மிகவும் வரவேற்கத்தக்கது. இதே மாதிரி மற்ற அனைத்து சமுதாய மக்களும் நம்மளுடைய பெருந்தலைவர்களையும் நம்ம முன்னோர்களையும் பற்றி யாராவது அவதூறு பரப்புவாங்க இல்லை இழிவுபடுத்தி பேசுவாங்கங்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணாமல் நம்ம ஊரில் ஒரு பொதுக்கூட்டத்தை கூட்டி இருக்கிற அனைத்து கட்சி உறுப்பினர்களையும் ஒரே இடத்துல நிப்பாட்டி, எல்லாமே நம்ம குடும்ப உறுப்பினர்கள் தான், நம்ம இரத்த சொந்தங்கள் தான், அவங்ககிட்ட நம்ம கேட்போம். ஜாதிவாரி கணக்கெடுப்பு, நீர் மேலாண்மை, கல்வி, மருத்துவம், மிக முக்கியமாக சாராய கடை, இதை பற்றி அவங்களுடைய அபிப்பிராயம் என்ன, அதற்கான தீர்வு என்ன, அது யார் சரியாக சொல்லுதாங்களோ அவங்க பக்கம் நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நிற்போம். ஏன்னா இது வர்ற 2026 எலெக்ஷன் வரைக்கும் இந்த மாதிரி அவதூறு பரப்புவதும் இழிவுபடுத்தி பேசுவதும் நம்மளுக்குள்ள சண்டை இழுத்து விடுவதும் அதை காரணமாக காட்டி நம்மள்கிட்ட ஓட்டு கேட்க வர்றதுமா இது 2026 எலெக்ஷன் வரைக்கும் நடக்கும். இதை இப்படியே நம்ம விட்டுட்டு இருந்தோம்னா தமிழ்நாடு சுடுகாடாக மாறும். முக்தார் அகமது மாதிரி யாராவது ஒருத்தனை தூக்கி போட்டு நம்ம 4 பேர் சேர்ந்து அவனை சாத்தினா தான் அதுக்கு பிறகு எவனும் நம்மளை பற்றி பேசாமல் இருப்பாங்க. ஏன்னா இப்போ நம்ம எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கிறனால நம்மளை வச்சு அவங்க கூத்தாடுதாங்க. இல்லை வர்ற எலெக்ஷனில் திராவிடனா இல்லை தமிழனான்ட்டு நம்ம காட்டுவோம். நாம் எல்லாரும் ஒரே புள்ளியில் தமிழனா ஒன்றிணைத்து நிற்போம்.